Welcome to Diesel Bullet Kathukutti Vlog. என்ன சொல்லுங்க. நம்ம மோட்டர் பைக்கில் அந்த புது சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ராக்கெட் சேஷம் ஒன்று இருக்கா, அதை வாங்கி பார்த்தோம்னா சத்த பிரமாமா கேட்பேன். அது மட்டும் இல்ல, அப்புறம் அந்த தாங்கி ஆமா கலக நம்ம சொன்னாங்க, அதுக்கும் அவசியம் வாங்கி மாட்டியிருந்தா ஹில்ஸுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மணி ஒரு 12 மணி மேலே ஆகுது. எல்லாரும் வந்தாச்சு, கிளம்பிட்டோம். கொஞ்சம் இது பெரிய வீடியோவாக தான் இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக ஹில்ஸ் ஃபுல்லாகவே ஏறும்போது காமிக்கலான்னு ஒரு எண்ணம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த காலையில் டீசல் போட்டாச்சு, ஃபுல்லாக இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பெட் டிஃப்ரென்ஸ். தீரன் சின்னமலை வளைவு, முதல் வளைவு. இது ஸ்டார்ட் ஆக போகிற ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம வரட்டுறாங்க, ஏதோ நம்ம மழை ஃபுல்லாக நம்ம வண்டி சத்தமா சும்மா போக பறக்கு. இது நம்ம வண்டிக்கெலாம் ஏறுமா ஏறாதுன்னு எல்லாரும் ஒரு எண்ணமாக இருக்கும். அந்த எண்ணம் தான் இதுமாரி ஹில்ஸ் எல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணுவானே தான். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இருக்கு, மலையேறதுக்கு முன்னாடியே செக் போஸ்ட் இருக்கு. நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு முன்னாடி போகிறவர் திருச்சி அந்த ரொம்ப நினைக்கிறேன். இது அவருடைய 2வது ட்ரிப்பு நம்ம ஊருக்குள்ள. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இல்லையா, தேர்ட் கீரில் தான் நானும் ஏறிட்டு இருக்கேன், அவரும் 3வது கீரில் தான் ஏறிட்டு இருக்காங்க. எங்கேயும் இந்த துறைப்பட பொருள் வந்து நல்லா தான் ஏறிட்டு இருக்கு. கியர் எதுவுமே தேர்டு விட்டு நாங்கள் இறக்கல. சப்போஸ் தேர்ட் விட்டு கம்மி பண்ணோம்னா திருப்பி ஃபஸ்ட்டு செகண்ட் அது மாதிரி தான் எழுதிருக்கிறோம்னா போகும். அதனால் கொஞ்சம் ஏறம் ஏற்றிடலான்னு சொல்கிறான். ஓட்டிட்டு ரொம்ப வேறெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிட்டேன். இதை அவ்வளோதான், ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கேன். ஹில்ஸில் நல்லா தான் ஏறுது. நான் கொஞ்சம் இந்த முறை நான் சொன்னேன்னா கொஞ்சம் ஃபியூல் பம்ப் எலக்ட்ரானிக் ஒன்று போட்டேன். அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஹில்ஸில் ஏறும்போது. சில பேர் வேறு விதமாக தடுத்து சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு நம்ம வண்டிக்கு எது கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். அது தப்பு இல்லை இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் போட்ட பம்பு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வண்டி. ஆக்சுவலாக அது தனியாக சுவிட்சு வச்சிருக்கேன்.
கேவ் போடும்போது போட்டுக்கலாம். கீ ஆன் பண்ணோடனே அது ஸ்டார்ட் ஆகாது. கீ லைனும் கொடுத்துருக்கு, சுவிட்ச் லைனும் கொடுத்துருக்கு. வேணும்னா நம்ம பனின்ஸ் ஏறும்போதோ இல்லை வேறு ஏதோ கடினமாக இருக்கும்போது வண்டி ஏறது கஷ்டப்படுதுன்னா அப்போ போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட்டு. 6.5 தான் இந்த இன்ச்சு ஏறும்போது அப்பயே கொஞ்சம் ஸ்டெட்டில் தான் பண்ணோம். மேக்ஸிமம் டீசல் சொல்லிட்டு ஸ்டெட்டில் பண்ணோம் லைட்டாக. இந்த அந்த பிரச்சனை வரல. நான் பம்பு ஆன் பண்ணி நான் ஓடிட்டுருக்கேன். ஆக்சுவலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கும். இங்கே நிற்கல. கேர் கியரில் தான் ஃபுல்லாக ஏற்றிட்டுருக்கேன் நான். சிக்கன் கூட மாற்றலாம். ரப்புவும் சரி நானும் சரி முன்னாடி போகிறாரு. அப்புறம் நான் அவரும் மாற்றலை, நானும் மாற்றலை. நல்லா போகுது. காலையில் இருந்தாலும் சின்ன ஸ்மெல் தான் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மதியம் 12 மணி ஆனால் அதை ஃபுல்லாக வெயில் தான் கீழே. அருமையாக கிளைமேட்டும் அருமையாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி சீனரிஸும் இருக்குது. தெரிஞ்சு மேலே போய் பார்க்கலாம். சில்லுன்னு இருக்கா இல்லை அதேமாரி ஃபுல்லாக ஈனரிக்கான்னு தெரியல. நேற்று மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எப்படி இருக்க தெரியல. போன மரம் வந்து அருமையாக இருந்துச்சு. போன மரம் இன்னும் ஃபாத் தான். பனிமுகம் தான் ஃபுல்லாகவே. மேலே ஏர்மலேருந்து இறங்குற வரைக்கும் சுருட்டி லைட்டு பொருள் போட்டுகிட்டே ஆயிடுச்சு. கிளைமேட் அருமையாக இருந்துச்சு. ஜனவரி மாதம் ஒன்று ஃபுல்லாக கிளைமேட் அருமையாக தான் இருந்துச்சு. இந்த முறை அதே மாதிரி இருந்துச்சுன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். பார்க்கலாம். மேலே போனால் தான் தெரியும். ஸ்லோ பண்ணுற மாதிரியே தெரியல. சும்மா குடிச்சிட்டு இருக்காரு. பின்னாடி நம்ம ஆட்கள் எங்கே வரான்னு தெரியல. எங்கேயாவது நிற்க வச்சாதான் தெரியும். இவர் யாராமே பின்னாடி நானும் வந்துட்டேன். நிற்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆள் வரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூடவே போயிடலாம். வந்துட்டு இருக்கேன். லாரிலாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கு நம்ம ஆட்களை. லாரி வந்துச்சுன்னா வந்துக்கலாம். வந்துட்டுட்டேன், எழுதிட்டுட்டேன். நியூ எப்படி பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. சொல்ல அந்த ஈஸா அந்த பெண்டு போயிட்டு அந்த பக்கம் ஒன்று போய் வரைஞ்சி வருது. அருமையா இருக்கு. குமரேசன் தான் லாஸ்ட்டாக வராரு. வாங்க வாங்க. அந்த லாரி ஏறுவீங்களா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போகிறேன். புல்லட் பாலா குமரேசன் ராமன் நிப்பாடிட்டாரு. கிளம்புறாரு. புல்லட் பாலா தான் ஷூவில் போய் எல்லாமே பல இருக்கு. கிளம்புவாங்க. பூட்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் என்பதால் நம்ம அந்த கியர் வேறு கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ரைடிங்லாம் நல்லா இருக்குது. கியர் ஆப்ரேட் பண்ணும்போது மட்டும் ஃபஸ்ட் கியர் பண்ணணும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை சேர்த்து தானே முக்கியம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டிகளை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் தொலைவாகும்போது சத்தம் கேட்டு வைக்கலாம். வந்துடுச்சுல்ல வண்டி நேர் பாட்டியாச்சு. டிராஃபிக் தயிர் நீர் சும்மா அதிரது ஃப்ரெண்ட்ஸ். மளிகை வழி இங்கே கனடாக வாங்கினா லாரிலாம் போகிறதுக்கு கொஞ்சம் வழி சிரமமாக இருக்கு. மற்றபடி அருமையாக இருக்குங்க. இன்னும் நிறைய பேர் வந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்கும். நேற்று இன்னும் நிறைய மக்கள்லாம் வந்தீங்கன்னா
கண்டிப்பாக நேரம் இல்லை தான், எல்லாருக்கும் நேரம் இல்லை தான். ஆனால் கொஞ்சம் உருகிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுக்காகவும் சில நாள் ஒதுக்கலாம் இல்லையா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதா தொண்டால. நம்பர் எல்லாருமே வந்தாச்சு இல்லைங்களா? சில பேர் முன்னாடி போயிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. ஆனால் மழை பெஞ்சது எதுவும் சில்னஸ்லாம் நிறைய நல்லா இருக்கு. இந்த பச்சை பசேல்னு நல்லா இன்னும் பச்சையெல்லாம் நல்லா ஏறி மரத்தில். வெயில் கிளம்ப முடிய டைம் இல்லையா? எல்லா ட்ரிப்பும் வர மகேந்திர சார் இந்த ட்ரிப்பில் வரல. அது ஒன்று தான் குறை. சூழ்நிலை மாறிடுச்சு இல்லையா? அதனால் அடுத்த ட்ரிப்பில் தான் அவர் வருவார். எல்லோரும் நல்லா கைட்னஸ் கொடுப்பார். அதெல்லாம் அடுத்த ட்ரிப்பு. மற்றபடி எல்லாருமே வந்துட்டாங்க. மலை ஏறி முடிச்சாச்சு, மேலே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ் செக் பண்ணிட்டாங்க. சாமி கேட்கணுமா? ட்ரெயின் காட்டுவீங்களே, போகலாமா? சரி, ஓகே. நான் கிளம்ப சொல்லிட்டாரு. வந்தாச்சு ரூமுக்கு வந்தாச்சு. ஐயோ, இது என்ன சுத்த விட்டாரு நம்ம தம்பி கேமரா. நான் என்ன கோளாறு பூக்களையே கிளம்பு கேமரான்னு பார்த்தேன். கொடுத்துட்டாரு ஃபினிஷிங்கில். அண்ணே, இப்படி எவ்வளோ வேகமாக பேசுகிறீங்க? ஜோதி சார் எங்கே காணோம்? நல்லா வராரு. ரூம் எங்கே இருக்கு சார்? ரோஷன் பிரதரும் போயிட்டுருக்காரு. பாருங்கள், ரூம்க்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கிளாஸ் தான், 3 ரூமும் கிளாஸு. அருமையாக இருக்குங்க. காலையில் வெடிஞ்சாச்சு. மீட்டிங் தான். நம் டிபிஆர்சி டீசல் புல்லட் குழுவின் சார்பாக நம் மகேந்திரன் சார் அவர்களின் அம்மா மறைவிற்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அம்மாவின் ஆன்மா இறைவனடி சேர நாம் எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். இதுவரை போன ட்ரிப்ல இதான் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். ஹோட்டலில் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த கொடுக்குற காஸ்ட்டு ஃபுட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக கம்மியாக இருந்துச்சு. சாப்பிட்டவருமே தெரிஞ்சிச்சு. அதனால் சரி இங்கேயே கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பண்ணது. சரி, நம்ம இந்த ஏற்காடு வந்து டீசல் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம என்னன்னா ஒரு 5 years பேக் பார்த்துட்டிங்கன்னா வண்டி பற்றி டீசல் புல்லட் பற்றிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை, நாலேஜ் இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம இந்த தொடர்ந்து ஒரு 3 years நம்ம ரைட் கண்டக்ட் பண்ணிக்கிறதுனால இப்போ நம்ம வண்டியோட வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய என்கொயரிஸ்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம குரூப்லேயே வந்துட்டு நிறைய பேர் வண்டி இருக்காது அதெல்லாம் போடுறாங்க. அப்போ நிறைய பேர் வந்து அப்போ இந்த மாதிரி குரூப் இது இல்லாதப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் மெக்கானிக்கிட்ட கொடுத்து வண்டி ஏமாந்ததெல்லாம் இருக்காங்க. இந்த குரூப் சேர்ந்ததுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எங்கே எந்த மெக்கானிக் கரெக்டாக இருக்காங்க, என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் அந்த குரூப்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மறுபடியும் வந்து இந்த லெவலெல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி நம்ம குரூப் வந்துட்டு இது பண்ணணும். ரைட் போட்டோம் அப்படின்னா முன்னாடி ஃபண்டு பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா கடைசி டைமில் வந்துட்டு நம்ம அறிகுறியாக எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துக்கங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா
மீட்டிங் வந்து பீஸ்ஃபுல்லாக முடியும். அது வந்து இப்போ நம்ம ரைட் போகிறோம் அப்படின்னா பப்ளிக் வந்து எனக்கு டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்புறம் யூனிஃபார்மாக போயிட்டு ஒரே ஸ்பீடில் யூனிஃபார்மாக மறுபடியும் வந்து அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இருக்காங்கன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய 10 லட்ச ரூபா வண்டி இருந்தாலும் நம்ம வண்டி தான் மெயினாக பார்த்து ரசிக்கிறாங்க. காலைல கூட ஒரு 2 பேர் வந்து வண்டியே ரொம்ப நேரம் நகரவே இல்லை, 1 மணி நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்த பிறகுமா அவங்க 2 பேரும் சுத்தி ஒரு பப்ளிக்ல நம்ம வண்டியை பார்க் பண்றதுனாலும் நம்ம பப்ளிக்ல வண்டி பார்க் பண்றதுனால ஒரு யூனிஃபார்ம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பார்த்து அதை ரொம்ப ரசிப்பாங்க. நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். அவங்களுக்கு ஒரு இது வரும், நம்ம இந்த மாதிரி ஒரு குரூப்ல இது பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தோணும். சரிங்களா, நம்ம டிஷர்ட் வந்து அடிச்சிருக்கோம். ஜோதி சார் வந்துட்டு இல்லை சார், நான் டிராவல் பண்ணுறது அந்த ஆர்டர்லேயே போகும். பப்ளிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரே ரோவா பின்னாடி கால் பண்ண ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்களா? நேம் நேம் தொங்க வச்சு நின்றுடும். ராமு சார் முன்னாடி வாழ்த்துக்கள். வெரி குட். முன்னாடி வச்சுருக்கேன். மதன் வாழ்த்துக்கள். மகேந்திரன் சார் கூடவே சரவணன் வாங்கிக்குவேன். இல்லைங்க, மகேந்திரன் சாரோட நான் சொல்லி இல்லை பாய் அவர் கொடுத்து மகேந்திரன் சார் கொடுத்து அவர் பணம் அது ராம் சார் வாங்க. மாதேஸ்வரன் மகேஸ்வரன் ரோஷன் அந்த கேமரா பாருங்க. பாலா சுரத் பாலா வாழ்த்துக்கள் சுரத் பாலா. நன்றிங்கண்ணா. தினேஷ் ஜோதி சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சத்யபுரம் வாங்க. நீ தான் போய் கொடுங்க. மகேந்திர சாருக்கு போயிருக்கிறாரு. மோகன்தாஸ் வந்து ராம் சார் ரிசீவ் பண்ணீங்க. பொண்ணமா ஒரு அவ்வளோதான்.
சொல்லிடுவேன். கசிவா உங்களுக்கு இது வந்து ஓகே இப்படி போகலாம். பிளான் பார்த்துட்டீங்கன்னா கேப்டன் யாரும் லீக் பண்ணிருக்கீங்க? வயசானவங்களுக்கு இன்னொன்று சார், என்னுடைய சஜஷன் சொல்லிடுறேன். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரை பண்ணிருக்கோம். இல்லை நம்ம குரூப் வந்து இதுவரை சூப்பர். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம எல்லா ட்ரிப்பும் கண்டிப்பாக வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஃபேமிலி இஷ்யூ அல்லது வேறு ஏதாவது இருந்தால் தான் இதே இது கண்ணியம் தொடரணும். அடுத்து இன்னும் நிறைய பேர் வரணும், அதான் எனக்கு ஆசை. நம்ம டீம் வந்து இதே இது அதே மாதிரி ஒரு டிசிப்ளினாக எல்லாம் சார் வந்து பிரிச்சுருவாங்க. அது எல்லோரும் ஒரு டீமாக அரேஞ்ச் பண்ணி இன்னும் நிறைய பேர் வரணும், அதான் ஆசை. ஆமாம், எல்லோரும் கலந்துக்கணும். எல்லோரும் கலந்துக்கிட்டு ஒரு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சார் 10வது ட்ரிப்புன்னு சொன்னாங்க. அது வந்து இன்னும் நல்லாவே போயிட்டுருக்கு, ஹாப்பியாக. ஆமாம், அது மாதிரி ஒவ்வொரு ரைடுக்கு வரும்போதும் நம்ம இந்த டிஷர்ட்டு கம்பல்சரி போட்டு வர மாதிரி கொண்டு வரலாம் சார். ஆனால் இது இதெல்லாம் மறக்காம ரெஸ்பான்ஸ் ஒரு சின்ன சஜஷன் தான். ஒரு கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அது கலர் ஒயிட்ல ப்ளூ கொடுத்துக்கலாம் லெட்டர்ஸ் இன்னொரு இதில். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ ப்ளூ அண்ட் ஒயிட்ல இருக்கு. ஒயிட்ல ப்ளூ கொடுத்தோம்னா நம்ம அதுக்காக சொல்ல இல்லைன்னா வேற கலர்ல ஒரு ரெட் இல்ல பிளாக் ஒயிட் கூட ஓகே தான். பட் ஆனா ரெண்டு கலர் மட்டும் டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். இதோட வந்து பாலிஷ் காட்டன் கொஞ்சம் லைட் கலரா டார்க் கொஞ்சம் லைட் கலரா. ஆமாங்க, ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தா ஒரே கலரா இல்லாம கொஞ்சம் டிஃபரன்ஸ் போட்டா அது எந்த வந்து 2 நாள் வந்து 2 டே 1 ப்ளூ டே 2 பிளாக் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நம்ம நல்லா பிளாக் வந்து வெயில்ல கொஞ்சம் சாப்பிட்டாங்க ரொம்ப வெயில் செட் ஆகாது. மற்ற கலர் என்ன ட்ரை அடுத்த நீ வரப்போ தட்டு எடுத்து வரலாம் நம்ம சார். தட்டு டம்ளர் எடுத்து வரலாம். ஏன்னா நம்ம எப்படியும் பிளான் பண்ண போகிறோம். ஒரு தட்டு டம்ளர் எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன எப்படியும் வெளியே ஆர்டர் பண்ண போகிறோம். வரப்போது போய் சாப்பிட்டு நம்ம கழிவு போகிறோம். அந்த வேலை முடியுது. இப்போ இந்த ட்ரிப் வீட்டுல தட்டு குடும்பம்னு எங்க மலாடி வரதுல உட்கார போறியா? அப்படி இல்லைண்ணே, நாங்கள் குற்றாலம் போய் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கிளம்புவோம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாள் நாங்கள் சேர்ப்போம். சமையக்கார கூட்டு போயிடும், சமைச்சு சாப்பிடுவோம். எல்லாரும் கம்பெனி பார்த்தா தட்டு சமைச்சு சாப்பிடுறது தட்டு ஓகேங்க. இங்க ஆல்மோஸ்ட் பிளேட் கொடுத்துருவாங்க நம்ம ஆர்டர் பண்றப்போ. மட்டையில கிடைக்கும். சாப்பிட்டு மாட்டிட்டு எக்ஸ்ட்ரா பாக்கு மட்டையில கிடைக்கும், திக்கா இருக்கா வச்சு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம பேக்ல தட்டை மடிச்சு கட்டுறதுக்குள்ள அதை கூட வாஷ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வர வரைக்கும் ஒரே தட்டு கூட வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். இந்த ட்ரிப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மெயின் ட்ரிப்பு. ஆக்சுவலாக வந்து அடுத்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் கோவா ட்ரிப் இருக்கும். கம்பல்சரி அது பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு இடையில நீங்கள் ஏதாவது போகிறீங்கன்னா போங்க. யாரு கிஷோர் ஏதாவது ஐடியா கொடுத்தாரு தெரியும். சேலம் ரேஞ்சு இல்லைன்னா ராமேஸ்வரம் அங்கே ஒரு 4-5 பேர் போங்க. கொஞ்சம் டீம் ஃபார்ம் பண்ணி இது பண்ணிங்கன்னாக்கா. இல்லை, சில பேர் வரமாட்றாங்க பிரதர். நம்ம எவ்வளவோ சொல்கிறோம், அவங்க எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களா இல்லை வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுறது பயப்படுறாங்களான்னு தெரில. சில பேர் வரணும்னு என்ன சொல்கிறாங்க. ட்ரிப்பு முடித்தவொடனே இப்போ
குரூப்பில் போடுவாங்க பாருங்கள், நான் வரேன் எப்போ ட்ரிப்புன்னு கேட்பாங்க. ட்ரிப்பு வரும்போது எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஆளாளுக்கே பேச நம்ம என்கரேஜ் பண்ணால் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இதுவரை இல்ல ஒரு சில பேருக்கு சூழ்நிலை செட் ஆகல. நம்ம சார் மகேந்திரன் சார் இல்லை பிரதர், எப்போவுமே சூழ்நிலை எந்த நிலையிலையும் நம்மளுக்கு செட் ஆகிறதில்ல. நிறைய பேர் இன்வைட் பண்ணுது. ஆமாம் வாங்க எல்லா நேரமும் வேலை தான் உண்டு நம்மளுக்கு. ஏதாவது ஒரு ஒத்தி வச்சுட்டு வர வேண்டியது தான். சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஜோய்ஸை கையில் இல்லை இந்த வந்து நல்லா பண்ணியிருக்கேன். சர்டிஃபிகேட் மெடலே பார்த்துட்டிங்கனாலும் அதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்க வேண்டியது தான். ஆமாம், அதுக்கு போட்டுற வேண்டியது தான். இதுலேயே வச்சு பண்ணிட வேண்டியது தான். ஃப்ரேம்லேயே வச்சு அதில் பண்ணிட வேண்டியது. ஆமாம், கோல்டன் டைப் எல்லாரையும் கூப்பிடுவோம். அப்பதான் வருவாங்க. என் ஆஃபீஸில் மொத்தமே ஃப்ரேம் போட்டு என் பக்கத்துலேயே மாட்டி வச்சுருக்கேன். லேமினேஷன் பண்ணி இங்கே பாருங்க. இன்னும் கேராதாங்குது. இப்போ எப்படி ஆங்கிள் செட் ஆகுதா? வீடியோ போட்டோம் மறந்துட்டேனே. ராம் சார் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தூரம் கடந்து வந்து எங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். அடுத்து ராம் சார். ரோஷன் சார் வாழ்த்துக்கள். அவர் இன்ட்ரெஸ்டாக எல்லாம் வந்து நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, கை கொடுங்க. நீங்கள் வந்து குமரேசன் கொடுத்தது யாருன்னு கேளுங்க. சார் ஜோசப். போனேன், அவ்வளோதான். மதன். ஜோய் சார். ஓகே. ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி மெடல்லாம் கொடுக்கணும், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் போடணும், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முயற்சி இருக்கீங்க. அதுக்கு ஒரு நன்றி. ராம சாருக்கு தான். ஜோசப் நீங்களா நீங்களே கொடுங்க. அடுத்த தடவை கண்டிப்பாக கொடுத்துருவோம்.